கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 13:12 வாசிக்கலாம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு பெரிய நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய நித்திய வாழ்க்கையை அவர் நம் கண்முன் வைப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இரவு சென்று போயிற்று. நல்லா கொஞ்சம் இந்த சத்தியத்தை மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக மகிமையை செய்வார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. இந்த பகல் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் 1000 வருட அரசாட்சி அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சீக்கிரமாய் அவர் இந்த பூமியில் அவர் எருசலேமில் அவர் அதை தலைமையிடமாக கொண்டு அந்த சீயோனிலே தாவீதினுடைய அந்த நகரத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் இஸ்ரவேலினுடைய கோத்திரங்களை அவர் மையமாக வைத்து இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்ய போகிறார். அந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த உலகத்தில் நமக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமும் அவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியும் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் எல்லாரும் வாழ்க்கையை தொலைத்து விட்டு இந்த உலகத்தில் எனக்கு ஏதாவது இந்த பூமியில் கொஞ்சம் எனக்கு சமாதானம் கிடைக்காதா, நான் நிறைய கடன் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம் அல்லது சத்துருக்களுடைய போராட்டம், இந்த மாதிரி எத்தனையோ வழிகளில் நான் இருந்தேன், எத்தனையோ தெய்வத்தை தேடி போனேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சி வராதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆண்டருக்குள்ளே வந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ஒரு மாபெரும் எதிர்காலத்தை, ஒரு மாபெரும் நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். கண்டிப்பாக நாம் பகலின் வாழ்க்கைக்குள்ளே போகப் போகிறோம். இந்த இரவு என்பது இருள் இருப்பது தான் இரவு, ஒளி இருப்பது தான் பகல். இன்றைக்கு இருள் இருக்கிறது. இந்த இருள் சூழ்ந்து கொள்வதைத்தான் இரவு என்று சொல்லுவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, இரவு போயிருச்சாம். ஆக இரவு என்பது ஏறக்குறைய 12 மணி நேரம் இல்லையா? பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கும் 12 மணி நேரம். ஆக சாயங்காலத்திலிருந்து அப்படியே அந்த பயணத்தை நாம் ஆரம்பித்தோம். அந்த பயணத்தை ஆரம்பித்து இப்போது இரவு முடிந்து பகல் துவங்குகிற அந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். இரவு என்று சொன்னாலே அங்கே வேதனை, அங்கே துக்கம், அங்கே கண்ணீர், கவலை, எல்லா விதமான நெருக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் என்பதை நமக்கு ஒரு நிலவரம் தெரிய வேண்டும். நான் இப்பொழுது பகலின் பிள்ளையாக, பகலுக்குரியவனாக, ஒரு நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் இருந்துச்சு, ஆனால் எல்லாவற்றையும் நான் கடந்து வந்து விட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த போராட்டத்துக்கும் அந்த நெருக்கத்துக்கும் அந்த சோதனைக்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால் ரத்தம். அந்த ரத்தத்தில் பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தினால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா தீமைக்கும் காரணம் நானே. விசுவாசிக்கிறீங்களா? யார் மேலேயே குறை சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் பாவத்தில் இருக்கிறேன். ஆனால் எல்லா நன்மைக்கும் காரணம் என் ஆண்டவர். இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா நன்மையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து அவருடைய கிருபையினாலே என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உதிக்க செய்தார். ஆமேனா? என் மகனே, என் மகளே, நீ இரவுக்குரியவர்கள் அல்ல, நீ கண்ணீரோடு இருக்க வேண்டும் என்று அல்ல. உன்னை நான் தேடி வந்து உனக்கு என்னுடைய கிருபையை வெளிப்படுத்தி
உன் மேல நான் ஒளியை பிரகாசிக்க செய்து உன்னை பகலின் பிள்ளையாக, இப்போது அந்த பகலின் வாழ்க்கை நமக்கு வரப்போகிறது. அந்த பகலின் வாழ்க்கைக்குள்ளாக நான் உங்களை கொண்டு போகும்படியாய் இப்போது நாம் பகலுக்கு சமீபமாக இருக்கிறோம். அந்த பகலின் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த இரவு எப்படிப்பட்டது என்று 92ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்க. கொஞ்சம் சத்தியத்தையும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. 92வது சங்கீதத்தில் நமக்கு இரவுலையும் பகலும் நமக்கு என்ன நடக்கும் வாசிங்க பார்க்கலாம். அதில் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். நல்லது என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே உமது கிருபை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்முடைய எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளையும் மாற்றி நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை நடத்தினாரே, அப்போதே நமக்கு காலை பொழுது ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லாமா? எத்தனை சொல்றது புரியுது? நீங்கள் இருளில் இருந்தீர்கள், அந்தகாரம் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அதனால் தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கமும் திரும்ப முடியாத ஒரு பெரிய போராட்டம், உபத்திரவம், மன வியாகுலம். தேவன் வாசமாக இருக்கும்படியாய் படைக்கப்பட்ட நம்முடைய மனதில் வியாகுலங்கள், உபத்திரவங்கள். ஆக கர்த்தர் நம்மை தேடி வந்த அந்த நேரமே, அந்த பொழுதே நமக்கு காலை பொழுது ஆரம்பித்து விட்டது. ஆக காலையில் அவருடைய கிருபையும் இரவிலே அவருடைய சத்தியத்தையும் அறிவிப்பது நலம். ஆக இந்த இரவை நாம் எப்படி கடந்தோம் என்றால், அவருடைய கிருபை, அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அந்த காலை பொழுதுக்குள்ளே நாம் கடந்து போகும்படியாய் அவருடைய கிருபையை நம்மேல் வைத்தார். ஆக யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது சாயங்காலத்தில் ஆரம்பிக்கும். நமக்கெல்லாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? நமக்கெல்லாம் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்கும். அது வந்து கிரிகோரியன் கலண்டரில். ஆனால் யூதர்களுக்கு ஒரு நாள் என்பது சாயங்காலத்தில் ஆரம்பிக்கும். இப்போ இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் இந்த பரிசுத்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம சாயங்காலத்திலிருந்து அப்படியே பயணத்தை துவங்க ஆரம்பித்தோம். வேதனையோடு, கண்ணீரோடு, உபத்திரவத்தோடு இருந்த நம்மை சத்தியத்தின் பாதையில், சத்தியத்தின் பாதை, இந்த இரவை கடக்க வேண்டுமே ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். நல்ல வேதத்தை அறியணும். அப்போ கர்த்தருடைய கிருபை நம்மை தேடி வந்து இந்த காலை பொழுதை நம்முடைய கண்களில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் உதிக்க செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? உண்மையா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிளட்டில், நம்முடைய ரத்தத்தில் பாவம் இருக்கிறது. ஆனால் நம்ம உணர்ந்து கொள்ளாமல் எத்தனையோ போராட்டங்களை சகித்தோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க மறுபடியுமாக. நேற்று குடும்ப சந்திப்பில், வீடு சந்திப்பில் இந்த வசனத்தை நான் எல்லாருக்கும் அநேகமாக காட்டிருக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 31:7. உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன். நல்லா கவனிங்க. எப்பொழுது இந்த கிருபையை உணர்ந்தவங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. கிருபை என்பது தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற தகுதி இல்லாத நன்மை. இந்த நம்மெல்லாம் இந்த உலகத்தில் இந்த மகிழ்ச்சியையும் இந்த கலிகூறுதலையும் அனுபவிப்பதற்கு தகுதியே கிடையாது. உண்மையா இல்லையா? உணர்ந்தீங்களா எல்லாரும்? ஆமேனா? ஏனென்றால் நமக்குள்ள பாவம் இருக்கிறது, நமக்குள்ள ரத்தம் இருக்கிறது, இந்த ரத்தத்தில் பாவம் இருக்கிறது. ஆனால் கிருபை எந்த பாவத்தையும் பார்க்கவில்லை. ஆமேனா? எந்த சாபத்தையும் பார்க்கவில்லை. காரணம், உமது கிருபையிலே கலிகூர்ந்து நான் மகிழுவேன். ஏனென்றால் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நம்முடைய இருதயத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஆத்துமா வியாகுலப்படுமே ஆனால் என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமேன். நாம் எங்கேயோ ஒரு இடத்துல உபத்திரவப்படுவோமே ஆனால் அந்த அந்த இரவு பொழுது, அந்த ராப்பொழுது, அந்த ஒரு கண்ணீர், அந்த ஒரு வேதனை, அந்த சாயங்கால பொழுது, ஏன்னா சாயங்காலத்தை இரவு வருகிறது. அப்போ அந்த சாயங்கால பொழுதுல கர்த்தருடைய கிருபை நம்மை தேடி வந்து அந்த மனமகிழ்ச்சிக்கு நேராய் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்து, நமக்கு கலிகூறுதலை கொடுத்து நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்து
நம்முடைய ஆத்தும வியாகுலங்களை, இந்த உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவருடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணி அவர் நம்மை எங்கே அழைக்கிறார். நல்லா கவனிக்கணும். உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், உனக்கு கலிகூறுதலை கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். அது கிருபை. ஆமெனா? கிருபையை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பான தேவ ஜனமே, என் கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உபத்திரவப்பட்டேன், என் ஆத்துமாவில் வியாகுலம் இருந்தது. அப்படியானால் இந்த இரவு இந்த சாயங்கால வேலையிலே நாம் அங்கே இருந்தோம். அந்த சாயங்கால வேலை என்பது நம்மை நடு ஜாமத்துக்கு வரைக்கும் நம்மளை என்ன பண்ணோம், அந்த சாயங்கால வேலை நம்மை கடக்க செய்யும். அப்போது அந்த நடு இரவை கடக்க முடியாமல் தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த நடு இரவிலேயே மரித்து போகிறார்கள். அவர்கள் தேவனுடைய அந்த பகல் பொழுதுக்குள்ளே வர முடியாமல், இந்த பகல் பொழுது என்பது தேவனுடைய ராஜ்யம். எத்தனை பேர் புரியுது சொல்றது? ஆமெனா? பகல் பொழுது என்பது ஏசப்பாவுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு மனிதர்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியையும் கலிகூறுதலையும் கொடுத்து அந்த உபத்திரவத்தையும் அந்த புலம்பலையும் ஆத்தும வியாகுலங்களையும் அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமெனா? அந்த இருதயத்தில் ஏற்படக்கூடிய வியாகுலங்கள் இருக்குமேயானால் அவருடைய கிருபை உடனே அவங்க மேலே இறங்கும். இதுதான் அவருடைய கிருபை. எங்கேயெல்லாம் ஆத்தும வியாகுலம் இருக்குதோ, யாரெல்லாம் உபத்திரவப்பட்டு உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே அவருடைய கிருபை மகிமையாக இறங்கும். அவருடைய கிருபை மகிமையாக இறங்கி அந்த உள்ளத்தில் கலிகூறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுத்து நடத்துகிற நல்ல தேவனாய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். 30வது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 30:5 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. இதுதான் நித்திய ஜீவன். கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த பாவத்தின் நிமித்தமாய்த்தான் அந்த வியாகுலம். எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய சூறாவளி? அதுதான் அந்த அந்த அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அது பார்த்தீங்கன்னாக்கா எ மொமெண்ட், ஜஸ்ட் எ செகண்ட். அது அவ்வளோதான். அது நிமிஷம் சொல்கிறத விட ஜஸ்ட் எ மொமெண்ட், அவ்வளோதான் அவருடைய கோபம். ஆனால் நம்ம கைவிடாத கர்த்தர் அவர். ஆமெனா? அப்போ உன் வாழ்க்கையில் இந்த இரவு கடந்து போனது, நான் என் கர்த்தருடைய அந்த நித்திய மகிழ்ச்சியை, அவருடைய நீடிய தயவை நான் சுதந்திரத்துக் கொள்ள போகிறேன் என்கின்ற அந்த விசுவாசமும் அந்த இரக்கமும் அந்த அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையும் நமக்கு அதிகமாக பெருக வேண்டும். அங்கே வாசிக்க பார்க்கலாம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அந்த நீடிய வாழ்வு என்பது தான் பகல் பொழுது. ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டவங்களுக்கு மரணமே கிடையாது. ஆமெனா? நித்திய காலமாய் அவரோடு கூட சுகமாய் மனமகிழ்ச்சியாய் கலிகூர்ந்து வாழப்போகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். சரி, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஏசப்பாவுக்குள்ள ஏசப்பா கிருபையை எத்தனை பேர் விசுவாசித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஏசப்பா கிருபையை உணர்ந்திருக்கிறீர்கள்? அப்படின்னா நீங்க சாயங்காலத்தை கடந்து விட்டீர்கள். இப்போ சாயங்காலம்னா எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 6 மணிக்கு. 6 மணி 7 மணி அப்படியே இருள் அதிகமாகி கொண்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகி கொண்டே இருக்கும், இருள் அதிகமாகி சூழ்ந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பிரயாணத்தில் நல்லா கவனிங்க, எத்தனையோ பேர் நடு ஜாமமாகி அந்த 12 மணி நேரத்தை கடக்கவில்லை. அதுதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்தில் களிப்பு உண்டாகும். இப்போ நமக்கு களிப்பை, நாம் நித்திய களிப்பை, நித்திய காலமாய் நம்மை தேற்றுகிற, நம்மை அரவணைக்கிற, நம்மை போஷிக்கிற, நம்மை பாதுகாக்கிற, நம்மை கலிகூற செய்கிற நமது ராஜாதி ராஜாவாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை கொடுக்கிறார். ஆமெனா? இந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பாவத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய அந்த சாபத்தின் நிமித்தமாய் நான் அனுபவித்த உபத்திரவங்கள், வியாகுலங்கள் எல்லாவற்றையும், அந்த அழுகையெல்லாம் மாற்றி, சாயங்காலத்தில் அழுக,
ஆனால் விடியற்காலத்தில் வந்தவங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நீங்கள் கிருபையை உணர்ந்தது உண்மையானால் அந்த கிருபையை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நீங்கள் உணர வேண்டும். எனக்கென்று என் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அந்த அந்த மகிமையின் ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அங்கே சந்தோஷம் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆமேனா? யாருடைய மனசும் அங்கே உடையாது. அவ்வளவு பெரிய நித்திய மனமகிழ்ச்சியை நமது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் இரவு போயிருச்சுன்னு மறுபடியும் இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இதுதான் பகல். ஆமேனா? கவனிங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க. நான் என் கர்த்தரை கண்ணார காணல, என் கர்த்தரை அவரை நான் தரிசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுதே எனக்கு இவ்வளவு கிருபை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அவரை நான் முகமுகமாய் தரிசிக்க போகிறேன். அவருடைய சமூகத்தில் அந்த பகலின் வாழ்க்கை, அந்த சமாதான வாழ்க்கை, அந்த 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 கலிகூறுதலும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, என் ஆண்டவர்கிட்ட நான் போக போறேன், அவருடைய ராஜ்யம் வரப்போகுது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று இங்கே பவுல் சொல்கிறார். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியாளவனுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. யாரெல்லாம் அழுகையில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கண்ணீர்ல இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபையில இன்னும் பூர்ணப்படலையோ, அவருடைய கிருபை நம்முடைய ஆத்துமா வியாகுலப்படும் போது அல்லது உபத்திரவத்தின் பாதையில் இருக்கும்போது அவருடைய கிருபை எல்லாரையும் வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த அந்தகாரம் என்பது என்ன? நம்ம இப்போ சாயங்காலத்தில் அழுகை தங்குமாம், அங்கே ஸ்டாண்டர்டாக நிற்குமா. ஆனால் கர்த்தருடைய கிருபை நமக்கு ஆனந்த களிப்பையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. இப்போ நம்ம அந்தகாரத்தில் இல்லை, பகலை தொட்டுவிட்டோம், பகற்பொழுது கிட்ட இருக்கிறோம். அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இல்லை, கிருபையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். கையை விட்டுறாமன்னு சொல்லாமா? என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அழமாட்டேன், என் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற செய்கிற கர்த்தர் அவர். நான் அந்தகாரத்தில் இல்லை. அந்த பகலின் வாழ்க்கை பரிபூர்ண சமாதானம், நித்திய மகிழ்ச்சி, அங்கே அவருடைய தயை நீடிய வாழ்வு. அவருடைய தயை நீடிய வாழ்வு என்பது நித்திய ஜீவன். ஆக நமக்கு தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். இன்னமும் என் கஷ்டம் கொஞ்சம் மாறாதா அப்படி இந்த பூமிக்குரிய காரியத்தில் நம்ம இன்னமும் வேதனையோடு இருப்போம் அப்படின்னா நாம் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் என்று இங்கே கர்த்தர் நமக்கு இங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்போ பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நல்லா கவனிக்கணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் பகலின் பிள்ளைகள். வெளிச்சம் என்பது ஒரு பொருள், பகல் என்பது ஒரு வாழ்வு. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் மீட்டு கொண்டார். நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் சுகமானேன். அவருடைய ஜெயத்தினாலே, அவர் கொடுத்த அந்த சுகத்தினாலே, அந்த கிருபையிலே நான் நிலைத்திருக்கிறேன் என்கின்ற அந்த வெளிச்சம். அவர் என்னை தேடி வந்தார், அவர் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு வெளிச்சத்தில் நாம் இருப்போமே ஆனால்
பகலின் வாழ்க்கை நாம் வாழ்வோம். பகலின் வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை போல வாழுகிற வாழ்க்கை. அந்த ஒரு வெளிச்சம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா பகலின் வாழ்க்கை நாம் வாழ்வோம். இந்த பகலின் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ஆவியின் கனி என்னது? ஆவியின் கனி சொல்லுங்க பக்கத்துல 9 சொன்னாரே, சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது எல்லாம் நமக்குள்ள வந்துடும். நமது ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், அவர் கிருபை என்னை சூழ்ந்திருக்கு. இதுதான் வெளிச்சம். வெளிச்சம் நமக்குள்ள இருக்க. வெளிச்சம் என்பது இயேசு கிறிஸ்து என் இரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் கிருபை என் மேல பரிபூர்ணமா இருக்கிறது, அவருடைய தயவுல தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு அவர் என்னை வாழ வைக்கிற தேவன், அவர் என்னுடைய உபத்திரவத்தை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவின் மேல நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் அவரை பார்க்கிற அந்த பார்வையும் தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குமேயானால் இந்த இரவை கடந்து விடுவீர்கள். உங்க வாழ்க்கையில் எந்த துக்கமோ கண்ணீரோ வேதனையோ உங்களை அச்சுறுத்தி உங்களுடைய பயணத்தை இடைநிறுத்த முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால் பகலின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆனால் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார். இரவு என்பது சுயநீதி, என் பெலன், அதுதான் பார்வோன், அதுதான் பார்வோன். இந்த இரவு என்பது என்ன அப்படின்னா என்னுடைய நீதி. நான் ரொம்ப நல்லவன், நான் நீதிமான், என் பலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் பலத்தில் நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சு என் பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கர்த்தரை குறித்த அந்த வெளிச்சம் இல்லாமல் முற்றிலுமாய் தன்னுடைய சுய நீதியையும் தன்னுடைய சுய பலத்தையும் நம்புவது இருள். இந்த இருளின் வாழ்க்கை நமக்குள் இருக்குமே ஆனால் அந்த இரவு வாழ்க்கை வாழ்வோம். இருள் நமக்குள் இருக்குமே, இருள் என்பது சுயநீதி. இந்த சுயநீதி நமக்குள் இருக்குமே ஆனால் இரவுக்குள்ளே நாம் சிக்கி தவிப்போம். ஐயோ, நான் சர்ச்சுக்கு போய் கூட என்னால் ஒரு மாற்றத்துக்குள்ளேயும் வர முடியலையே, இன்னமும் என் வாழ்க்கை மாறலையே அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாம் சில பேருக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சம் அவர்களுக்குள்ளே இல்லை. அதனால்தான் அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்க தூங்குறாங்க. இந்த தூக்கம், நீங்கள் விழித்து கொண்டிருங்கள், விழிப்புனா என்ன, இதெல்லாம் நாம் பல முறை தியானம் செய்திருக்கிறோம். ஆகையால் பவுல் இங்க நமக்கு சொல்றாரு பாருங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க. நான் கண்ணீரோடு இருந்தேன், நான் வேதனையோடு இருந்தேன், துக்கத்தோடு இருந்தேன், நான் உபத்திரவப்பட்டேன், என் ஆத்துமாவில் வியாகுலம் இருந்தது. ஆனால் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா என் கர்த்தருடைய கிருபையில என் வாழ்க்கை மாறினது. ஆமேனா? இதனை எப்பொழுதுமே உங்க தலையில இந்த தலைச்சீராவை நீங்கள் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும். நான் பகலை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், என் வாழ்வு இருளுக்குள்ள இல்லை, இரவுக்குள்ள இல்லை, நான் இரவிலே இல்லை, நான் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளையாக பகலுக்குரிய பிள்ளையாக நான் இருக்கிறேன். இப்பொழுது நான் பகலை நோக்கி கிட்ட வந்துட்டேன், இப்போ பொழுது விடிய போகிறது. ஆமேனா? என் ராஜாதி ராஜாவை நான் பார்க்க போகிறேன். என் இயேசு ராஜா என்னை அவருடைய மகிமையில கொண்டு போக போகிறார். அதுக்கு தான் இப்ப என்ன மகிமையாய் மாற்றி இருக்கிறார். ஆமேனா? ஆனந்த களிப்பை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன கிருபையில போய் நில்லுங்க.
அப்பா உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாததா இருக்கிறது ஆண்டவரே, நீங்க என் மேல இரக்கத்தை பொழிந்தருளுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நின்னீங்கன்னா அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். சாயங்காலத்தை கடந்து நாம் பொழுது விடிய போகிற அந்த ஸ்டேஜில் நின்று ஜாக்கிரதையாக நின்றுக்கிறோம். எப்பப்பா உங்கள் ராஜ்யம் வரப்போகுது. அப்படி யாரெல்லாம் அவர் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் ஒரு விடுதலையும் ஒரு ரட்சிப்பும். கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருங்கள் உங்க சிந்தனையில. இல்லையா, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணு, நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். நல்ல கவனி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தோடு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த ஜாயிண்ட்ல இப்போ உங்களுக்கு ஒன்று ஜாயின் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பஸ்காவை உன் கையில் அடையாளமும் உன் கண்களின் நடுவே, இதுதான் தலைச்சீரா, ரட்சிப்பின் தலைச்சீராவை நல்லா கவனிக்கணும். சில வேளைகளில் அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வந்து நமக்கு எதிர்மறையான காரியத்தெல்லாம் பேசுவான். நீங்கள் என்ன செய்யணும்னா, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை உங்கள் தலையில் நீங்கள் தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அங்கே அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறார். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். நல்லா உறுதியாக இருக்கணும். என் கர்த்தர் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, இல்லை அந்த டாக்டர் தான் கொடுத்த டாக்டர் இல்லைங்க. சகலமும் சர்வமும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் கிருபையினாலே நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சர்வத்தையும் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சர்வத்துக்கும் சுதந்திர விலையை அவர் நியமித்திருக்கிறார். அவர் ஜெயங்கொண்டவர். அவருடைய கிருபையினால் தான் எனக்கு சுகமாகிறது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, கடன் பிரச்சனை, வேலை அல்லது சம்பள உயர்வு, எதுவாக இருக்கட்டும், என் கர்த்தர் தான் கொடுத்தார், அவருடைய கிருபை என்னை தேடி வந்தது என்கின்ற விசுவாசம் இருக்குமே ஆனால் நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துக்கத்தையும் எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வந்து விட்டீர்கள். அதுக்கு முதல்ல ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா உங்கள் தலையில் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சாயங்கால வேலையை நீங்கள் சிந்தனையில் வைக்கணும். ஏசப்பாவுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தம், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, இந்த பஸ்காவை எப்போ அடிக்கணும் அப்படின்னா, சாயங்காலத்தில் இந்த பஸ்காவை அடிக்கணும். சாயங்காலம் நான் கண்ணீரோடு இருந்த வேளையில் என் ஏசப்பாவுடைய கிருபை என்னை ரட்சித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இதில் உறுதியாயிரு என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்படி இல்லைன்னா உன்னை இருள தள்ளிடும். கவனிக்கணும். சகலமும் தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக என் தேவன் தம்முடைய குமாரனை நியமித்திருக்கிறார். என் கர்த்தருடைய கிருபையினால எனக்கு எல்லாம் கொடுக்கிறார். ஆமேனா? இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற அத்தனை நன்மைகளும் என் கர்த்தருடைய கிருபை என்கின்ற அந்த ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். நான் துன்பத்தை அனுபவிப்பது, வேதனை அனுபவிப்பது, போராட்டம், நெருக்கம், சஞ்சலம், கண்ணீர், அழுக எல்லாமே யாம் பாவம். என்னுடைய ரத்தத்தில் பாவம் இருக்கிறது. ஆனால் ஏசப்பா கிருபை என்னை மகிழச் செய்தது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த 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 ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் அந்த தலைச்சீரா அது எங்க ஆரம்பிக்குதுன்னா சாயங்காலம். அழுகை எங்க ஆரம்பிக்குது? சாயங்காலம். ஒரு இரவை கடந்து போகணும்னா அந்த பிகினிங், இரவினுடைய ஆரம்பம் எது? அந்த சாயங்காலம். அதுக்கு தான் பஸ்கா ரத்தத்தை எடுத்து அந்த சாயங்கால வேளையில் வீட்டு நிலைக்கால் 2 நிலைக்கால்லையும் மேற்சட்டத்திலையும் நீ பூசு. அப்போ இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து, நல்லா கவனிக்கணும், இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா ஒரே ஒரு பாயிண்ட். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே வெளிச்சம்தான். நமது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சாயங்கால பொழுது ஆரம்பித்து அவருடைய பகல் பொழுதுக்கு வரும்படியாய் அவர்களை அழைப்பு கொடுத்தார். அதெல்லாம் அவருக்கு நிழலாட்டமாக நடந்துச்சு. நமக்கு நிஜமாக தேவன் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் பஸ்காவை எப்போ அடிப்பாங்க அப்படின்னா, எடுத்து வாசிக்க பார்க்கலாம்.
எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் அந்த பஸ்காவின் நியமம் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டிடிபிலாம் பண்ணி அப்போ 40 பாயிண்ட் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்தேன். எத்தனை பேர் அந்த பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதை எப்போ வந்து அதை அடிக்கணும்? 12வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதை இந்த மாதம் எந்த மாதம்? முதல் மாதம் அவங்களுக்கு ஆபீப் மாதம். இஸ்ரவேலுக்கு என்ன மாதம்? ஆபீப் மாதம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. எப்ப அடிக்கணும்? சாயங்காலத்தில். அழுகை எப்ப தங்கும்? சாயங்காலத்தில். என் கண்ணீர், என் வேதனை, என் கஷ்டம், என்னுடைய இருள், என்னுடைய பெருமூச்சு, இதுக்கு எல்லாம் காரணம் ரத்தம். என் ரத்தத்தில் பாவம் வந்து விட்டது. ஆனால் என் கர்த்தராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளையாகிய நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறபடினாலே அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். உரிமை கொண்டாடுங்க. அவர் என்னுடையவர். நான் இயேசு ராஜாவின் உடையவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஏன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வெளிப்பட்டார்? அவர் தெய்வம். இயேசு தேவன். இயேசு தேவனுடைய குமாரன். அவர் ஏன் மாம்சத்தோடு ரத்தத்தோடு வந்தார்? நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன். என் ரத்தத்தில் பாவம் இருக்கிறது. இந்த பாவத்தினாலே மரணம் எனக்குள்ளே பிரவேசித்து அழுக, கண்ணீர், வேதனை, மன வியாகுலம், என் மன சஞ்சலம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் என் கர்த்தர் இந்த சாயங்கால பொழுதிலிருந்து என்னை பிரயாணத்தை துவக்கினார். ஆமென். நான் இந்த இரவை கடந்து போய் என் அப்பாவை, என் இயேசு அப்பாவை நான் முகமுகமாய் கண்டு நித்திய காலமாய் அவரோடு நான் சமாதானமாக இருக்கிற அந்த பொழுதுக்காக நான் இப்போது போய் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இயேசு அப்பாவை நீங்கள் பார்க்கணும்னா அவர் கொடுத்த சந்தோஷம் உனக்குள்ள இருக்கணும். இருக்குதா? நீ பகலுக்கு போனோன்னா அவர் கொடுத்த ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கணும். இருக்குதா? உன் பிள்ளைங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குதா? மறுபடியும் சொல்றேன், நம்மை ரத்த சிந்தி மீட்டெடுத்த மகிமையின் கர்த்தர் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. எத்தனை பேர் நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க? நீங்க பார்த்து எத்தனை பேர் நடு ஜாமத்தை கடந்து விட்டீர்கள்? அதனுடைய அத்தனை நடு ஜாமத்தை கடக்கிறதுனா என்ன தெரியுமா? உயிர் பயமே இருக்காது. அந்த எந்த ஒரு பயமும் அந்த மனசுல வியாகுலமே இருக்குது. அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கும். அவ்வளவு பெரிய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளுக்குள்ள புரண்டு ஓடும். அவங்க அந்த நடு ஜாமத்தை கடந்தவர்கள். அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சி இருக்கும். இந்த சாயங்காலத்தில் என் கர்த்தர் என் பிரயாணத்தை துவக்கினார். அந்த ஆட்டுக்குட்டியை சாயங்காலத்தில் அடித்து, இந்த சாயங்கால பொழுது என்பது அது வந்து ஒரு வெளிச்சத்தை விழுங்குகிற ஒரு பொழுது. இந்த சாயங்காலம் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி, சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி என்று சொல்லுவது தேவன் ஆவியா இருக்கிறார், அதரிசனமாக இருக்கிறார். ஆனால் அவர் படைக்கிற சிருஷ்டியானது மாயைக்கு ஒப்பா இருக்கிறது, மாயைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் இந்த மாயை மீட்பதற்காக தெய்வம் துக்கம் அடைய வேண்டும். கடவுள் துக்கப்படணும், கடவுள் துக்கப்பட வேண்டும். அதுதான் சாயங்கால பொழுது. இயேசு கிறிஸ்து அவர் நிந்தையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் அழுதார். தெய்வம், கடவுள், சர்வ வல்லவர் காட், அவர் என்ன செய்யணும்? அவர் வந்து சாயங்காலம் என்கின்ற அந்த பொழுதுக்குள்ள, அந்த ஒரு நிலையில அவர் வர வேண்டும். ஆக என் கர்த்தர் ஏன் இந்த ஆட்டுக்குட்டிய சாயங்காலம்? ஏன் சாயங்காலம்? என் கர்த்தருடைய வேதனை. என் கர்த்தர் அவர் 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 மனிதர்கள் பார்க்கும்படியாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்து மீட்க வேண்டும். அது அழுகைதான். அது தெய்வம் தம்மை வெளிப்படுத்துவது என்பது அது அழுகை. அது அவருக்கே உரிய அந்த மனத்தாழ்மை. என்ன செய்ய முடியும்? அவர் சர்வ வல்லவர். இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர். அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் படைத்த மீட்பை
மீட்க வேண்டும், அவர் படைத்த அந்த சிருஷ்டியை மீட்க வேண்டும் என்பது தான் சாயங்காலம். அப்போ இந்த சாயங்காலத்தில் அழுகை இருக்கிறது. என் கர்த்தர், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் மனமகிழ்ச்சி அடையும்படியாய், ஆனந்த களிப்பில் அவரை நான் சந்திக்கும், அவரை நான் நோக்கி பார்க்கும்படியாய் இந்த சாயங்காலத்தில் இந்த பஸ்காவின் ரத்தத்தை எடுத்து, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து, 7ஆம் வசனம், அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. ஆமென். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் ரத்தம். அல்லேலூயா. தெளிக்கப்படும் ரத்தம் என்பது பரிசுத்த ரத்தம். அது கிருபாதார பலி, அது எனக்காக பலியான பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தத்தை எடுத்து என் மேல் தெளிக்கும் போது நான் பரிசுத்தமாகிறேன். பாவியாகிய என் மேல் அந்த ரத்தத்தை தெளிக்காது. அவர் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் ரத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது தெளிக்கப்படும் ரத்தம். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன். எத்தனை பேர் உங்க மனசுல அந்த எண்ணம் வந்துச்சோ, நீங்க யாரை கையில தூக்க வேணாம். எப்பொழுது அந்த நிலைக்கால் இரண்டிலும் மேற்சட்டத்திலும் இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது என்றால், ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு நான் தகுதி இல்லைப்பா, நான் செய்த பாவங்கள் எவ்வளோ பெரிய பாவங்கள் நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் மேல் நீ இரக்கமாக இருங்கப்பான்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் நான் என் வாழ்க்கையில் பாவம் செய்தேன் என்கின்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, அந்த ரத்தம் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல தேவன் தெளிக்கிறார். ஆமென் சொல்லாமா? சர்வ வல்லவருடைய ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. அது யாருமே தெளிக்க முடியாது, தேவனே தெளிக்கிறாரு. அதுக்கு நீங்க பாத்திரவான்களாய், நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்கின்ற அந்த உணர்வு, இதெல்லாம் நமக்கு பிகினிங்கில் ஆரம்பத்திலே நமக்கு தேவன் இதெல்லாம் சொல்லி கூட்டு வந்துட்டார். இதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணிக்கிறோம். அது ஞாபகப்படுத்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா இருக்குதா அப்படின்னு பார்த்து கொள்ளுகிறோம். ஆக அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த வீட்டு வாசல், இந்த வீடு என்பது நம்முடைய சரீரம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆவி ஆத்மா சரீரம். இப்போ வீட்டு வாசப்படியை பார்த்தீங்கன்னா கீழே வந்து தரையாக இருக்கும், ஆனால் மேலே நிற்கிறது எது அப்படின்னா மேலே இருக்கிற மேல் சட்டை கீழே 2 இருக்கு இல்லையா, இந்த 3 மொத்தம் இருக்கு இல்லையா. இப்போ எபிரிய அந்த வார்த்தையில் எபிரிய எழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இந்த டவ் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு என்ன பண்ணுவோன்னா, இப்படி லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு குறி வரும். அது என்ன பண்ணுன்னா, இந்த வாசக்காலுக்கெல்லாம் வந்து ஒரு கொம்பு மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதை சிம்பிளைஸ் பண்ணி குடிக்கும். அப்போது இந்த 3ம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய ரத்தம் வந்து தெளிக்கப்படுது. நீங்கள் தெளிச்சதும் என்ன பண்ணனா, எந்த வீட்டினுடைய வாசக்காலில் இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டுக்குதோ அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து தான் என்ன பண்ணணும்னா இந்த பஸ்காவை சுட்டு புசிக்கணும். நல்லா கவனிக்கணும். இந்த பஸ்காவை சுட்டு புசிக்கிறது என்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தியானிப்பது. புசித்தல் என்பது தியானிப்பது. யாரால மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை கண்களின் நடுவில் அடையாளமாய் தரிக்க முடியும்? ரொம்ப முக்கியமானது. ஏசப்பாவை உங்க கண்களின் நடுவே ஞாபகக்குறியா யாரால மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னா, யாருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ. பாருங்க 8ஆம் வசனம் வாசிங்களேன். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். அதை புசி அப்படின்றாரு இல்லையா. இப்ப நம்ம எல்லாம் இப்போ இந்த இரவை கடந்து வந்துட்டு பகலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பஸ்காவையின் அந்த மாம்சத்தை நெருப்புல சுட்டு, இந்த நெருப்புல சுட்டு என்பது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட அந்த உபத்திரவம், அவர் மாம்சத்துல சரீரத்தில் அவர் பட்ட அவர் பாடுபட்டாரே, அந்த நெருப்புல சுட்டு என்பது அவருக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையும் அவர் ஜெயங்கொண்டார். அவருக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையையும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர், அவர் தேவனுடைய குமாரன், அவர் என்றென்றைக்கும் தேவனை மகிமைப்படுத்தினவர். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் நேராக கொண்டு போய் சாத்தாங்கையில் கொடுத்துட்டாரு. டேய் நீ இவரை சுடுறா அப்படின்னு. அவன் நல்லா சுட்டான். ஆனால் அவன் தலையை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா. அவர் ஜெயங்கொண்டார். எல்லா விதமான சோதனையும் அவர் கடந்து போனார். அடுத்தது புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லுவது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மெய்யான போஜனம். அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாவமில்லாதவர். அதுதான் புளிப்பு. புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. அடுத்தது கசப்பான கீரை. இந்த கசப்பான கீரை என்பது அவமான நிந்தை. அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவர் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசிலே உட்கார்ந்திருக்கிறார். அவருங்க நெருப்பினால் சுட்டி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சோதனை. சோதனைக்காரன், அவரை சோதித்தான் என்று மத்தேயு நல்லா எழுதுவார். அதுக்கப்புறமா புளிப்பில்லாத அப்பம் என்பது அவர் தேவனுடைய குமாரன், அவர் மெய்யான போஜனம் என்பதையும், கசப்பான கீரை என்பது அவர் பட்ட அவமான நிந்தை. ஆக வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தில் நம்ம நல்லா தியானம் பண்ணோம்னா நமது பஸ்காவாகி நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சிந்தனையில் அடையாளமாக வைத்து கொள்ளுவோம். நம்முடைய அந்த இப்போ இந்த இடம் தான் வந்து நமக்கு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறோம். இதுதான் ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டில் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்களால் நினைவுகள் மனுஷனுக்கு எப்படி வருதுன்னு தெரியலையே, மனிதனுக்கு நினைவுகள் எப்படி வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இன்றைக்கும் எல்லாருமே குழம்புறாங்க. அந்த ஒரு மகிமை தேவன் நமக்கு கொடுத்தது. ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா இதையெல்லாம் புசித்தார்கள். அதை வீட்டுக்குள்ளே இருந்து புசித்தாங்க. நைட்டில் சங்கார தூதன் வந்தான், கடந்து போனான். பாவத்தின் நிமித்தமாக எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த எகிப்தில் இருக்கிறவருடைய தலைச்சமையை சங்கரித்தார். ஆனால் இஸ்ரவேலர்களுடைய வீட்டில் வந்து ஒரு சாவும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லா மன மகிழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை காப்பாற்றி விட்டார். அவர் ரத்தம் அவர்களை காப்பாற்றினது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கும் நான் சொல்கிறேன், இந்த இரவை கடந்து போகுது. அப்படியே நீங்கள் என்ன பண்ண, இது நிழலாட்டமாக அவர்களுக்கு சம்பவித்தது. நாம் நிஜத்தில் அப்படியே நீங்கள் என்ன பண்ணாக்கா இந்த இரவை கடந்து போகணும். இப்போது அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அவங்க மா பிசைகிறாங்க. மா பிசைந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மா பிசைந்து புளிக்கிறதுக்குள்ளே அந்த மாவை எடுத்து தோல் மேலே போட்டுக்கின நைட்டில் 430 வருஷமாய் அடிமைப்பட்டு கிடந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இரவு பொழுதை கடக்க பண்ணி பகற்பொழுதுக்காக அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். பகல் பொழுதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் புரியுதா? பகல் பொழுது. பகல் என்பது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், கலிகூறுதல், அது நித்தியம், அது 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 மனதனுடைய ஆரவாரம், மனதனுடைய கொண்டாட்டம். அது சாக் சமீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டிகை என்று என்பது காக், அது வந்து கெய்த்து கிமெல் வரும். காக் சமீச் அப்படின்னுவாங்க. இப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை எதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்றால் அவருடைய அந்த பகற்பொழுதுக்கு அதை வந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டார்னா பண்டிகையாக அவர்களை அனுசரிக்கும்படியாக அவர்களுக்கு நிழலாட்டமாய் கொடுத்தார். ஆக முதலாவது பஸ்கா பண்டிகை. ஆமேனா, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிக்கப்பட்டனா அவர்கள் மேலே கிருபை பொழிந்த அந்த நேரம். ஆமேன் சொல்லுங்களேன். கிருபை பொழிந்த அந்த நேரம் பஸ்கா பண்டிகை. அவர்கள் புறப்பட்டு அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த அந்த பண்டிகையை வந்து அந்த நேரத்தை வந்து அந்த அனுபவத்தை வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக அவர்கள் அனுசரித்தார்கள். அடுத்தது இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையில் புளிப்பு என்கின்ற எதுவுமே இல்லை, பாவமே இல்லை. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, மூணாவது பண்டிகை என்ன பண்டிகை? முதற்பலன் பண்டிகை. என்ன பண்டிகை? மூணாவது பண்டிகை சொல்லுங்க. மூணாவது பண்டிகை என்னது? முதற்பலன் பண்டிகை. இந்த முதற்பலன் பண்டிகை என்பது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வெள்ளாண்மையை அறுத்து அவங்க என்ன பண்ணோம், அந்த முதற் பலனை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் வாட்டி கர்த்தருக்கு கொடுக்கணும். அடுத்தது நாலாவது பண்டிகை என்ன பண்டிகை? அறுவடை பண்டிகை. சொல்லுங்க, என்ன பண்டிகை? அறுவடை பண்டிகை. இந்த அறுவடை பண்டிகையில் தேவனுடைய பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தில் நல்ல அறுவடை செஞ்சு நல்ல ஆண்டவர் செழிப்பை கொடுப்பார். ஏன்னா அவருடைய கிருபை நம்மை செழிப்பாக வாழ வைக்கும். அந்த கிருபையினாலே அவர் நல்ல கோதுமைகள், இஸ்ரவேலில் விளையிற கோதுமை எல்லாம் அவ்வளவு குவாலிட்டியாக அவ்வளவு தரமாக இருக்கும்.
அப்போது நல்ல திராட்சை ரசம், நல்ல ஒலிவ பழங்கள், நல்ல மாதுளை, நல்ல அத்திப்பழங்கள், இன்னும் அநேக விதமான ஆண்டவருடைய இந்த செழிப்பில் நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் அறுவடை செஞ்சு சேர்த்து வைக்கணும். இதுக்கு பேர் வந்து அறுப்பு கால பண்டிகை. முதல் 4 பண்டிகை என்ன பண்டிகை? அறுப்பு கால பண்டிகை. சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன பண்டிகை? முதல் 4 பண்டிகை அறுப்பு கால பண்டிகை என்னென்ன பண்டிகை சொல்லுங்க? பஸ்கா பண்டிகை, புளிப்பலர் அப்ப பண்டிகை, அப்புறம் முதற்பலன் பண்டிகை, அப்புறம் 4வது அறுவடை பண்டிகை. ஆக இந்த 4 பண்டிகையும் கர்த்தர் நல்லா கொடுத்துட்டு, இது வந்து இரவு பொழுது. இப்போ இந்த அறுவடை பண்டிகை என்பது பகற்பொழுதை கிட்ட நோக்கி கிட்ட வந்து, ஏசப்பா நீங்கள் சீக்கிரம் வாங்க, உங்கள் சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சியை அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் தான் இந்த அறுவடை பண்டிகை. நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை சொல்றது புரியுது? அடுத்தது சேர்ப்பு கால பண்டிகை. இந்த சேர்ப்பு கால பண்டிகை என்பது 3 பண்டிகை. என்னென்னது? எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, அப்புறம் கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை தான் பகல் பொழுது. சொல்லுங்க எல்லாரும், கூடார பண்டிகை என்ன பொழுது? பகல் பொழுது. இந்த 3 பண்டிகையும் ஒன்று சேர்ந்து ஒரே மாசத்துல வரும். ஆனால் இந்த 4 பண்டிகையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் வரும். ஏன்னா ஆபிப் மாதத்திலிருந்து ஆரம்பித்து பெந்தகோஸ்தே பண்டிகை என்பது 50 நாட்களை கழித்து போகணும். ஆக இந்த மாதங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் சேர்ப்பு கால பண்டிகையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க என்னன்னைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமெனா. என் பிள்ளைங்க என் சமூகத்தில் என்னன்னைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கிற பண்டிகை தான் என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. சொல்லுங்க, என்ன பண்டிகை? எல்லா வாய்த்து சொல்லுங்க, என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் என் சமூகத்தில் சந்தோஷமா இருக்கணும். அந்த கூடார பண்டிகை தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி. இந்த பூமியில தான் ஆட்சி பண்ண போறாரு. அது இன்னும் 7 வருஷத்துல ஏசப்பா வரப்போறாரு. அதுதான் பகல் பொழுது. அது என்ன பொழுது? பகல் பொழுது. ஆனால் நம்ம பிரயாணத்தை எங்க ஆரம்பிச்சோம்? சொல்லுங்க, எப்போ ஆரம்பிச்சோம்? சாயங்காலத்தில் ஆரம்பிச்சு இப்போ பொழுது விடிய போகிறது. எத்தனை சந்தோஷமா இருக்குது! அப்போ அவர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? அவர் கிருபை. ஆமெனா. இன்னைக்கு நான் நிற்பது என் ஆண்டவராக இயேசு ராஜாவுடைய கிருபை. இதை யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு நிழலாட்டமாய் கொடுத்தார். யூதர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயங்கர முக்கியமான பிரதான பண்டிகை எதுனா கூடார பண்டிகை. ஆமென் சொல்லுங்க, என்ன பண்டிகை? இந்த கூடார பண்டிகை தான் பகல் பொழுது. ஏன்னா அங்க வருத்தமோ, துன்பமோ, சஞ்சலமோ, வேதனையோ எதுவுமே இருக்காது. அது மனமகிழ்ச்சியின் பண்டிகை. அது சேர்ப்பு கால பண்டிகை. ஆமெனா. அது என்ன பண்டிகை? சேர்ப்பு கால பண்டிகை. இந்த சேர்ப்பு கால பண்டிகையில் என்ன பண்ணணும்னா, வரிசைகளை அனுப்பணும். என்ன அனுப்பணும்? வரிசைகளை அனுப்பணும், பங்குகளை அனுப்பணும். பிரதர், நான் திராட்சை போட்டேன் பிரதர், திராட்சை நல்லா விளைஞ்சிருக்கு, எல்லாரும் கூடாரத்தில் குடியிருக்கணும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் எல்லாரும் கூடாரம் போட்டுக்கணும். அந்த நாட்டில் இஸ்ரேல் அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரத்தில் வந்து குடியிருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் என்னுடைய தோட்டத்தில் இந்த முறை திராட்சை நிறைய விளைஞ்சிருக்குது, இந்த அவங்க பிள்ளைங்களை எடுத்துன்னு போய் கொடுத்து, எந்த நம்ம தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்துன்னு போயிட்டு இந்த திராட்சை கொடுத்துட்டு வா. ஐயோ, இந்த முறை என்னுடைய தோட்டத்தில் மாதுளம்பழம் அதிகமாகி விளைந்திருக்கிறது. நம்ம ஊரில் பார்க்குற தோட்டம் திராட்சை, மாதுளம்பழம், அத்திப்பழம் அப்படிலாம் கற்பனை பண்ணக்கூடாது. என்ன, ஒரு திராட்சை பீஸ், ஒரு கொலை அல்ல, ஒரு திராட்சையே பார்த்தீங்கன்னா அது பூசணிக்காய் மாதிரி இருக்கும் இஸ்ரவேலில் வேதாகம காலத்தில். ஏன்னா எஸ்கோல் பள்ளத்தாக்கில் மோசே அங்கே அனுப்பும்போது எஸ்கோல் பள்ளத்தாக்கில் போய் ஒரு திராட்சை கோலையை 2 பேராத்து தூக்கின்னு வந்தான். அந்த மாதிரி செழிப்பு, அதுதான் பகலின் வாழ்க்கை. ஆமேனா. அந்த பகலின் வாழ்க்கைக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னொரு பிரதர் என்ன செய்வார்னா, கோதுமை நம்ம வீட்டில் நிறைய விளைஞ்சிருக்கு, நம் கர்த்தர் நமக்கு கொடுத்தார், நம்முடைய சகோதரர்களுக்கு பங்குகளை அனுப்புன்ற அந்த மனம் இருக்குது, அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆக அவருடைய பிரதான நோக்கமே பகல் பொழுது. ஆக இந்த பகல் பொழுது என்பது கூடார பண்டிகை. என்ன பண்டிகை?
எத்தனை சந்தோஷமா இருக்குது. இந்த கூடார பண்டிகைக்குள்ள தான் நம்ம இப்போ என்ட்ராக போறோம். இப்போ நாம அறுவடை பண்டிகையில நிக்கிறோம். ஆமேனா? அறுவடை பண்டிகை அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் நமக்கு விளைவித்த எல்லா வெள்ளாண்மையும் அறுத்து நல்ல கோதுமை மணிகள் நல்ல திராட்சை எல்லாம் சேர்த்து வச்சுக்கின்னு நல்லா வச்சிருந்தோம். இப்போ எக்காலம் ஊதுந்தோம், அவருடைய சபையெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ஆமேனா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் எக்கால ஊதுனதும் இந்த சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிற இந்த ராப்பொழுதை கடந்து விட்ட துன்பம் வேதனை கண்ணீர் எதுவுமே இல்லை. அவர் கிருபை. அல்லேலூயா. அவர் கிருபை இல்லைன்னா நம்மளாம் எங்க? ஆமேனா? அவர் ரட்சண்யம் என்னும் நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிராவை அவர் தங்கள் தலையில தரித்து கொண்டு அந்த கண்களின் நடுவே அவரை ஞாபகக்குறியாய் இந்த பஸ்காவை அவர் ரத்தத்தின் வல்லமையை சிந்தனில் வைத்துக்கொண்டு அவரையே சிந்தித்து கொண்டு என் கர்த்தரால் எனக்கு எல்லாம் ஆகும் என்ற அந்த மனமகிழ்ச்சி தான் நீ பகல் பொழுதுக்குள்ளே உன்னை கொண்டு போகும். சகோதரனே சகோதரியே, நீ இன்னைக்கு அழறியா? வேண்டாம், என் கர்த்தர் இருக்கிறார்னு களி கூறுங்கள். ஆமேனா? என் கர்த்தர் என்னை மாற்றுவார். என் கர்த்தர் என் ஆனந்த என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறச் செய்கிற தேவன். கர்த்தர் என் ரட்சிப்பாய் இருக்கிறார். கர்த்தர் என் சத்துருவின் கையில் ரட்சிக்க வல்லமை உடையவர். இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சிரா உனக்குள் இருக்குமேனால் இந்த ராப்பொழுதை கடந்து விடலாம். அந்த மனமகிழ்ச்சி இஸ்ரவேலர்களுடைய ஒரே கான்செப்ட் என்ன தெரியுமா? நீ போய் நீ சேர்ந்த பிற்பாடு நீ சேர்ப்பு கால பண்டிகையை கொண்டாடு, நீ மனமகிழ்ச்சியா இரு என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். எடுத்து வாசிங்க போல உபாகம புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் இந்த சேர்ப்பு கால பண்டிகையாகிய கூடார பண்டிகையை குறித்து ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார் வாசிங்க பார்க்கலாம். எங்கிருந்து வாசிங்க? 13 வாசிங்க பார்க்கலாம். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்துட்ட பின்பு சேர்ப்பு கால பண்டிகை. அம்மா பகல் பொழுது அப்படின்னா என்னது? கூடார பண்டிகை. சொல்லுங்க பார்க்கலாம். பகல் பொழுதுனா என்னது? இரவு சென்று போயிற்று. சொல்லுங்க, இரவு. இப்ப டைம் 8 மணி ஆக போகுது இல்லையா? 8 மணி இல்லையா? ஆனா எப்போ பிரயாணம் ஆரம்பிச்சது? சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ 8 மணி அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொழுது விடிய போகிறது. ஆமேன். இப்போ நம்ம அங்கே இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் எதை சேர்த்த பின்பு உங்கள் வீட்டில் உங்கள் களத்தில் பலனை கர்த்தர் மிகுதியாய் வருஷிக்க பண்ணுகிற தேவன். ஆமேனா? உன் ஆலை என்பது திராட்சை ஆலை. இஸ்ரவேலர்களுடைய மிக பிரதானமான உணவு நல்ல அப்பமும் நல்ல திராட்சை ரசம். உயர் ரக அப்பமும் உயர் ரக அந்த கோதுமையை பார்த்தீங்கன்னா நல்ல உயர் ரக கோதுமை, உயர் ரக திராட்சை தான் அங்கே இருக்கும். நல்லா கவனி. எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் இது வீட்டில் வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷத்துக்காகத்தான் இந்த கூடார பண்டிகை தான் இஸ்ரவேலர்களுடைய பிரதானம் இல்லையா? ஒன்றா நீங்கள் மேல் வசந்த கூட வாசிங்க பார்க்கலாம். 10 வாசிங்க பார்க்கலாம். அப்போ நல்லா புரியும். ஒன்றா வாசிங்க. அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை, இந்த வாரங்களின் பண்டிகையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஆமேனா? என்ன பண்டிகை? வாரங்களின் பண்டிகை அல்லது அறுவடை பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகை. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். இந்த வாரங்களின் பண்டிகை என்பதில் தான் தேவனுடைய மகிமை அடங்கியிருக்கிறது. எப்படி? மனிதன் 6வது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டான். 6 என்கின்ற மனிதனாய் கிறிஸ்து இயேசு தேவகுமாரனாய் இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டு மனிதனுக்காக ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாகவே மனிதன் பாவம் செய்து விட்டான். ஆனால் ரட்சிப்பினுடைய மேன்மை என்னவென்று சொன்னால், 6 என்கின்ற கிறிஸ்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 7 என்கின்ற அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள் அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதல் என்கின்ற அந்த 7 பூர்ணப்படுதல் தான் வாரங்களின் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை. எத்தனை சொல்றது புரியுது? 7 என்கின்ற என்ன? இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் பூரணமான மனிதனாக மாறுகிறான். ஏன்னா மனுஷன் இப்போ மிருகமாக இருக்கிறான் இல்லையா?
ஏசப்பா ரத்தத்தின் வல்லமையை உணராமல் இருக்கிறான். நாமெல்லாம் ஏசப்பா ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து கொண்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையை உணர்கிறானோ, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேனே, நான் அனுபவித்த எல்லா துன்பத்துக்கும் நான் தான் காரணம் ஆண்டவரேன்னு என்னைக்கு அந்த மனுஷன் உணர்கிறானோ, அவன் கிறிஸ்து இயேசுவோடு மரிக்கிற அனுபவத்துக்குள்ளாக அவன் 6 என்கின்ற பூரணத்தை, மனித பூரணத்தை அடைகிறான். 7 என்கின்ற தெய்வ பூரணத்தையும் அவன் அடைகிறான். அதுதான், அது இயேசு கிறிஸ்துவோடு மரித்தாதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய பிரமாணம் தாம் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். அவன் என்னது? பஸ்கா ஆராதனை, பஸ்கா பண்டிகை, பஸ்கா மகிமை, 3 காரியம். இது உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடு. ஏன்னா உன் பிள்ளையினுடைய உடம்புல ரத்தம் இருக்கிறது. அந்த பிள்ளையும் பகல் பொழுதுக்கு வரணும், சேர்ப்பு கால பண்டிகைக்கு வரணும். இந்த முதல் அறுப்பு கால பண்டிகையில் எல்லாத்தையும் வெள்ளாண்மையை விதைச்சி நல்லா செழிப்பாக வளர செய்து நல்லா அறுத்த பின்பு, அறுத்து தீர்ந்த பின்பு, அறுத்து தீர்ப்பது என்பதுதான் இந்த வாரங்களின் பண்டிகை அல்லது அறுவடை பண்டிகை. என்ன அறுத்தோம்? சகோதர ஸ்நேகத்தில் சகோதரர்களை நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க மாமனார் மாமியார் அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷமாய் அறுவடையாக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சகோதர ஸ்நேகத்தை பெறுகிற பிலதெல்பியாவாக இருக்கிறார்கள். ஆக இங்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த வாரங்களின் பண்டிகை என்பது கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவமானம் நிந்தை என்கின்ற அந்த அந்த அடக்கம் பண்ணப்படுதல், அடக்கம் பண்ணப்பட்ட பிணத்துக்கு ஒன்றுமே சொர்ணையே இருக்காது இல்லையா? சொர்ணையே இருக்காது தானே? சூடு சொர்ணம் ஈனம் மானம் என்ன எல்லாமே ஏசப்பால் தான் நடக்குது. ஆமேனா? எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டவங்க தான் வாரங்களின் பண்டிகையில் இருக்கிறார்கள். இந்த வாரங்களின் பண்டிகையில் இருக்கிறவர்கள் தான் வெள்ளாண்மையை சேர்த்து வைத்தவர்கள். அவர்களெல்லாம் அறுத்து எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறாங்க. சேர்ப்பு கால பண்டிகையில் இந்த வாரம் என்கின்ற காலத்தை கடந்தவர்கள் இவர்கள் 4th டைமென்ஷனில் காலத்தை கடந்து அந்த ஒரு மிருகம், மனிதன் மிருகமாய் போய்விட்டான். அந்த மனுஷகத்தில் இல்லாமல் ஒரு தெய்வீகத்தில் எல்லாத்தையும் சகிக்கிற அந்த சகிப்புத்தன்மை கிறிஸ்தவனுடைய மிக உன்னத ஒரு குவாலிட்டியே என்ன அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை. ஆக கர்த்தர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, எனக்கு தேவை உன்னுடைய மனமகிழ்ச்சி, உன் சந்தோஷம். உன் பாவத்தினால நீ துக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் நான் உன்னை அப்படி விடமாட்டேன். எனக்கு தேவை உன் சந்தோஷம். உன்னை துக்கமாக இருக்கிறதுக்காக நான் உன்னை படைச்சேன். நீ வேதனையோடு உடைக்கப்பட்டு உன்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லாமல் தூக்கி எரியப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறதுக்காக நான் உன்னை படைச்சேன். உனக்கு எல்லாமா இருப்பதற்காக தான் நான் உன்னை சிருஷ்டித்தேன். ஆக மொத்தம் எனக்கு தேவை உன் சந்தோஷம். ஆக இந்த அறுப்பு கால பண்டிகையில் நீ என்ன செய்ய? எல்லா வெள்ளாண்மையை நீ சேர்த்து வை. அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனுக்கு கர்த்தருக்கென்று ஆசரித்து, உன் தேவனுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீ அது கர்த்தருக்கு உன்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வதித்தக்கதாய் எல்லா முதற்பலனை செலுத்து. உன் தேவனுக்கு கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு. இந்த சந்தோஷம் தான் பகல் பொழுது. ஆமென் சொல்லுங்க. இரவு சென்று போய்விட்டது பிரியமானவர்களே. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ரெடியாக அறுத்துட்டு ரெடியாக இருக்கிறோம். இப்போ சேர்ப்பு கால பண்டிகை. இந்த சேர்ப்பு கால பண்டிகை என்பது எல்லா சகோதர சகோதரிகளும் இன்னைக்கு என்னுடையது உன்னுடையது அதெல்லாம் அங்கே செல்லாது. எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? பண்டமாற்று முறை அது கூட வியாபாரம். அது பண்டமாற்று முறை என்பது கூட வியாபார முறைதான். ஆனால் அது முழுக்க முழுக்க பலி, சகோதர ஸ்நேகம். அந்த சேர்ப்பு கால அறுப்பு கால பண்டிகை என்பது எல்லாவற்றையும் அறுத்து வைத்திருப்பது. ஆனால் சேர்ப்பு கால பண்டிகையில் எல்லாம் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சந்தோஷம் சமம். இந்த பகல் பொழுதுல நாம் போக வேண்டும். இதுதான்
இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பிரதானமான இந்த கூடார பண்டிகை. இப்ப தொடர்ந்து வாசி. நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ பாவி என்பது என்னைக்குமே மறக்க கூடாது. அல்லேலூயா. நீ எகிப்தில் அடிமையா கிடந்த, நீ ஒரு அடிமை, நீ ஒரு காலத்தில் அடிமையா இருந்த. பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று அங்கே சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் கேட்பாரு. அப்போ நீ என்ன பண்ணுன்னா, எப்பவுமே என்ன பண்ணுத, தலைகணத்தில் வந்துடாத. சபைக்குள்ள எவ்வளவு வரங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்தினாலும், எவ்வளவு உன்னை ஆசீர்வதித்தாலும், ஒரு காலத்தில் நீ என்ன இருந்த என்பதை நினைச்சுப்பார். எப்படி இருந்த என்பதை நினைச்சுப்பார். உன்னை கர்த்தர் உயர்த்திருந்த உயர்வை பார்த்து அவர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்னா 13, நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். எதை வச்சு சந்தோஷப்படணும்? அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலே நாங்கள் நிற்கிறோம், அவருடைய கிருபையினாலே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினாலே நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஜீவிக்கிறோம் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆக தேவன் நமக்கு சொல்றது என்னன்னாக்கா, இந்த சந்தோஷம் இதுதான் பகற்பொழுது. இந்த கூடார பண்டிகை தான் கர்த்தருடைய தேவனுடைய நமது மகிமையின் தேவனுடைய பிரதான நோக்கம். அவருடைய பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு 7 நாளளவும் பண்டிகை ஆசரித்து சந்தோஷமாய் இருப்பாயாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீ எப்படி இருக்கணுமா? எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும்? இந்த சந்தோஷத்தை ஏசப்பா கிருபை மட்டுமே கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான், நித்திய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, அந்த பகற்பொழுதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்கு தான் இப்போ நமக்கு ரோல் மாடலா இன்னைக்கு நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றி நம்மை சமாதானமாக பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ ஏசப்பாவுடைய அந்த 1000 வருட அரசாட்சி காலத்தில் எல்லா ஜனங்களும் எந்த பக்கம் திசை திரும்பினாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கான ஒரு முன் அடையாளமாகத்தான் இன்னைக்கு நம்மை தேடி வந்து நம்மை சந்தோஷத்தினால் நிறைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பிரதான பண்டிகை என்ன பண்டிகை? கூடார. இந்த கூடார பண்டிகைக்காகத்தான் பஸ்கா பண்டிகை, புளிப்பிளதப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, அறுவடை பண்டிகை, அதாவது வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகையினுடைய கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ 4 பண்டிகை முடிஞ்சிருச்சு. ஸ்பிரிச்சுவலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படியே கொடுத்திருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றி 4 பண்டிகையை கர்த்தர் முடித்து விட்டார். இப்பொழுது நாம் 4வது பண்டிகையில் இருக்கிறோம். இப்போ இந்த வாரம் என்கின்ற 4வது பரிமாணத்தில், அதாவது ஒரு 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 மிருகத்தை போல மனுஷன் இல்லாமல் ஒரு தெய்வீகத்துக்குள்ள வருவது தான் வாரம். அந்த வாரம் என்பது 7. அந்த 7 என்கின்ற பரிபூர்ணத்துக்குள்ளே வந்து 50 என்கின்ற பெந்தகோஸ்துக்குள்ளே 7 வாரங்களை எண்ணணும். 50வது நாளில் பெந்தகோஸ்தே இல்லையா? இப்போ எக்கால பண்டிகை அன்னைக்கு எக்காலம் ஊதும்போது இந்த வாரங்களின் பண்டிகையில் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள்லாம் அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆக இப்போ இருக்கிறது இடையில பாவ நிவாரண பண்டிகை. இந்த பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகர் என்று சொல்லி, ஏன்னா இன்னைக்கும் யூதர்கள் வந்து ஒரு கடவுள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. ஒரு கடவுள் கொள்கை அப்படின்னா, கடவுள் வந்து ஆவியா இருக்கிறார், தேவன் வந்து எங்கள் யெகோவா வந்து ஆவியா இருக்கிறார், அவர் வந்து அவரை காண முடியாது, சர்வத்தை சிருஷ்டித்தவர் அவர்தான். ஆனால் கடவுள் மனிதனாக வருவார்,
கடவுள் ரத்த சிந்தனும் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால தான் இயேசு ராஜாவை அவங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் மேசியான்னு சொல்லுவாங்க. மேசியானா ஏதோ ஒரு மனிதன் எங்களுக்கு நன்மை செஞ்சு எங்களை வாழ வச்சு எங்களை காப்பாற்றுறவர், அந்த மனப்பாங்கள் தான் அவங்க இருக்கிறாங்க யூதர்கள். அப்போ பாவ நிவாரண பண்டிகை என்பது யூதர்கள் தங்கள் மேசியாவை, எங்கள் தெய்வம் இயேசுவை எங்கள் தெய்வம், அவர் எங்களை மீட்க வந்த என் இரட்சகர் என்று அவர்கள் மனம் திரும்புகிற அந்த காலம் தான் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். புறஜாதியோட நிறைவு உண்டாகிற வரைக்கும் யூதர்களில் இஸ்ரவேலில் ஒரு பங்கு ஜனங்களுக்கு இதய கடினம் இருக்கும். அவர் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். இரத்தத்தில் தான் வல்லமை இருக்கிறது, அவர் இரத்தத்தில் தான் வல்லமை இருக்கிறது என்பதை அவர் உணர மாட்டார்கள். அதற்காகத்தான் கர்த்தர் அவங்க இதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆக இதையெல்லாம் நல்லா சீக்வன்ஸ் பண்ணி இந்த ரட்சிப்பெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிக்கும் புறஜாதி சபைக்கும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக கூடார பண்டிகையாக அந்த 7 ஆண்டுகள் முடிந்ததும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் இந்த கூடார பண்டிகை என்கின்ற சந்தோஷத்தை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க போகிறோம். முதலாம் உயிர்த்ததற்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான், அவன் மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. காரணம் சொல்லாமா? அந்த பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களும் தான் இந்த பஸ்காவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அந்த பிரயாணத்தை தொடங்கி இப்போ இரவு சென்று போயிருச்சு. ஆமெனா? எல்லாத்தையும் அறுத்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் சகோதர ஸ்நேகத்தோடு இருக்கிறோம். ஆமெனா? நாங்கள் சகோதர ஸ்நேகத்தோடு சபையில் யாருக்கும் யார் மேலே எந்த கசப்பும் இல்லை, வீட்டிலையும் யாருக்கும் எந்த கசப்பும் இல்லை, எல்லாரும் சமாதானமாக இருக்கிறோம் என்பதுதான் வாரங்களின் பண்டிகை, அதாவது அறுப்பு பண்டிகை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னாக்கா கூடார பண்டிகை என்கின்ற அந்த சந்தோஷத்தின் பண்டிகை, தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அனுபவித்து கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பண்டிகை, எல்லாம் சாப்பிட்றது மட்டும்தான் அந்த பண்டிகையுடைய பிரதான நோக்கம். கர்த்தர் உன்னை எப்படியெல்லாம் எவ்வளவு ஆசை பார்த்தியா நம்ம ஆண்டவருக்கு. ஆமெனா? இதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். ஓ தீமோத்தேயுவே, நீ கர்த்தருடைய கிருபையை பற்றிக்கொள், அந்த கிருபையை நீ சிந்தித்து கொண்டே இரு என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு தம்முடைய நிருபத்தில் எழுதுவார். ஆக தேவன் நம்மை அழைத்தது எதுக்காகனா அந்த பகல் பொழுதை நாம் தரிசிப்பதற்காக. ஆக இந்த காரியத்தெல்லாம் நிழலாட்டமாய் தேவன் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நிழலாட்டம், இந்த பண்டிகையெல்லாம் நிழலாட்டமாக இருக்குது, நாம தான் அதையெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை பார்க்கலாம். வாசித்து நம்ம முடிக்கலாம். திருப்பி கொள்ளுங்க. கொலோசியருக்கு நிருபத்தை திருப்பி கொள்ளுங்களேன். கொலோசியருக்கு நிருபத்தில் 2:16 வாசிக்க போகலாம். கொலோசியர் 2:16. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகைனாலையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பண்டிகையுமே யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமெனா? இன்றைக்கு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அது கிறிஸ்துவை பற்றினது. அந்த பண்டிகை எல்லாமே இயேசு கிறிஸ்து. பஸ்கா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து, அந்த புளிப்பில்லாத அப்பம் இயேசு கிறிஸ்து, அந்த முதற்பலன் இயேசு கிறிஸ்து, அறுவடை இயேசு கிறிஸ்து, எக்கால பண்டிகை இயேசு கிறிஸ்து, பாவ நிவாரண பண்டிகை இயேசு கிறிஸ்து, கூடார பண்டிகையும் இயேசு கிறிஸ்து. ஆக தேவனுடைய பிரதான நோக்கமே இந்த கூடார பண்டிகை என்னைக்கு என் பிள்ளைகள் என் சமூகத்தில் அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ யாரெல்லாம் கர்த்தர் கொடுத்த அந்த சந்தோஷம், அந்த கலிகூறுதல், அந்த மனமகிழ்ச்சியில் நிலைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் பகலின் பிள்ளைகளாக, பகலுக்கு உரியவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அந்த பகலுக்குள்ளே நீங்கள் கடந்து போவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களே கற்பனை பண்ணுறீங்க? ஏசப்பா நான் பார்க்க போகிறேன், அவர் என்னை போஷிக்க போகிறார், எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்க போகிறார்,
ஏன்னா ஏசப்பா இப்போ அந்த சரீரத்தில் நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னா சாப்பிடுவோம். ஏசப்பா உயிர் தேர்ந்த பிற்பாடு பொரித்த மீனை சாப்பிட்டாரு, தேன் கூட்டு அந்த கண்டத்தை சாப்பிட்டாரு. அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சரீரத்தில் அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு மனமகிழ்ச்சியினால் நம்மை நிறைத்திருக்கிறார். ஆமேனா? இரவு சென்று போயிற்று பிரியமானவர்களே. பஸ்காவெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம அறுவடைக்குள்ளே இருக்கிறோம். சீக்கிரமாக எக்காலம் தொனிக்க போகிறது. அந்த நாளில் நம்ம அவரை முகமுகமாய் சந்தித்து அந்த பகல் சமீபமாக இருக்கிறது என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே போய் அவருடைய மகிமையில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க போகிறோம். ஆமேனா? அதுக்கு தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டுக்கு நன்றி சொல்லலாம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் இயேசுராஜனே, உங்கள் அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பகல் ஆண்டவரை சமீபம் ஆயிற்று ஆண்டவரே. இரவு